அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள், அடுத்து என்ன படிக்கலாம்? எங்க படிக்கலாம்? எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ் வந்து குடுத்துட்டு வரோம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்க மாணவர்கள் இன்ஜினியரிங் சேரணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து தமிழ்நாடு பொறியியல் கலந்தாய்வுன்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்ஏ கவுன்சிலிங்ல தான் போய் கலந்துக்கிட்டு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கல்லூரிகள்ல சேர முடியுங்க. ஸோ அப்ப டிஎன்இஏல கலந்துக்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தின தகவல்கள் தேவைப்படுங்க. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு வருஷமுமே நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் கவுன்சிலிங்ல எப்படி சீட்டு ஃபில் ஆச்சு? எவ்வளோ சதவீத இடங்கள் நிரம்புச்சு? எந்த இடங்கள்ல நிரம்புச்சு? எந்த ரவுண்ட்ல நிரம்புச்சு? எந்த ரவுண்ட்ல நிரம்பல? எவ்வளவு இடங்கள் நிரம்பல? அப்படிங்கிற தகவல்கள ஒவ்வொரு வருஷமும் அனாலிசிஸ் பண்ணி வீடியோஸ் குடுத்துட்டு வரோங்க. ஸோ இந்த வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பத்தி நம்ம வந்து ஏ டூ இசட் அனாலிசிஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். இதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் அனலைசிஸ் போட்டுட்டு இருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பத்தி அனலைசிஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுல ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கிறது ஒரு பெரிய டிஸ்ட்ரிக்ட் இன்ஜினியரிங் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 60க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்டா பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுல இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பத்தி ஏற்கனவே நம்ம வந்து 2 வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1ல ஒரு 20 கல்லூரிகள் பத்தியும், பார்ட் 2ல ஒரு 20 கல்லூரிகள் பத்தியும் போட்டிருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போறது பார்ட் 3 வீடியோ. இப்போ உங்களுக்கு வந்து பார்ட் 1 பத்தின வீடியோ வேணும், பார்ட் 2 ஓட வீடியோ வேணும்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பத்தின தகவல்களை இந்த வீடியோல சொல்ல போறேன். இதுல ஃபர்ஸ்ட் இதுல வந்து எதுவுமே ஆர்டர்லாம் கிடையாதுங்க. இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா, கல்லூரியோட கோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கல்லூரியோட கோடோட அசெண்டிங் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கல்லூரிகளை சொல்லிட்டு இருக்கோம். இது வந்து தரவரிசை பட்டியல் கிடையாது. முதல் விஷயம் நான் அதை தெளிவுபடுத்திடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன பார்த்தீங்கன்னா 2749 ஈசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் முன்னாடி கிடையாது. இப்போ வாங்கியிருக்கலாம். 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தமா இது வந்து ஜெனரல் அகாடமிக் கவுன்சிலிங் டீடைல்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். 411 சீட் வந்து உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கொடுத்துருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 29 சீட் நிரம்பியிருக்கு. அதாவது 7% இடங்கள் நிரம்பியிருக்கு. செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 73 சீட்டும், உங்களுக்கு அதிகமா எங்க ஃபில் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட்ல தான். 282 சீட், அதாவது அவங்களோட டோட்டல் பர்சன்டேஜ்ல 69% சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்ட்ல தான் நிரம்பியிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 6 சீட் நிரம்பியிருக்குங்க. டோட்டலா பாத்தீங்கன்னா 390 சீட் நிரம்பியிருக்கு. இது வந்து எவ்வளவு சதவீத இடங்கள்னு பாத்தீங்கன்னா 95% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2750 கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் பொறியியல் கல்லூரி கூட 12 கோர்ஸ் நடத்துறாங்க. இந்த 12 கோர்ஸ்க்கு சேர்த்து மொத்தம் 598 சீட் வந்து இந்த கல்லூரியில வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 598 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 234 சீட்டு, கிட்டத்தட்ட ஒரு 39% இடங்கள்ங்கிறது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. தென் செகண்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 344 இடங்கள் நிரம்பி இருக்குதுங்க. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 58% இடங்கள். தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 20 சீட்டு. ஸோ 3 ரவுண்ட்லயே இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுதுங்க. அடுத்த கல்லூரி 2751 கேஜிஐஎஸ்எல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. கவுன்சிலிங்க்கு 493 சீட் கொடுத்துருக்காங்க. இந்த 493 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு 193 சீட், அதாவது 39% இடங்கள்ங்கிறது நிரம்பிடுச்சு. அதிகமா இந்த கல்லூரியில எங்க சேர்ந்திருக்காங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல தான் சேர்ந்திருக்காங்க. 253 மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 45 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டும் சொல்லி மொத்தம் 492 இடங்கள். ஒரே ஒரு சீட் மட்டும் தான் கவுன்சிலிங் ஃபுல் ஆகல. 99.8% ஆஃப் சீட்ஸ்ங்கிறது ஃபுல் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2753 பிபிஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 331 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருக்காங்க. இந்த 331 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 மாணவர்கள் மட்டும் தான் சேர்ந்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல 107 மாணவர்களும். இந்த கல்லூரியை எந்த ரவுண்டு மாணவர்கள் அதிகமா தேர்ந்தெடுத்தாங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 161 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 16 சீட்டு. டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில 87% இடங்கள்ங்கிறது நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2755 நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2008வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 9 கோர்ஸ் நடத்துறாங்க. பிளஸ் அட்டானமஸ் கல்லூரியும் கூட. மொத்தம் 317 சீட் வந்து கவுன்சிலிங் ஒதுக்கியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 4 மாணவர்கள் சேர்ந்திருக்கிறாங்க. இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ரவுண்ட்ல தான் அதிகமான மாணவர்கள் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. 226 சீட்டு.
ஒரு 71% சீட்டுங்கிறது செகண்ட் ரவுண்ட்ல நிரம்பியிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 81 சீட் நிரம்பியிருக்குங்க. ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட். டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா, 312 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா, 98% சீட்ஸ்ங்கிறது நிரம்பியிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2761 யுனைடெட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இது வந்து ஒரு 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட 6 கோர்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. 264 சீட்டு கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரே ஒரு மாணவர் மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. செகண்ட் ரவுண்ட்ல 114 மாணவர்களும், அதிகபட்சமா தேர்ட் ரவுண்ட் தான் எங்களுக்கு அதிகமா ஃபில் ஆயிருக்கு. 144 சீட்ஸ்ங்கிறது ஃபில் ஆயிருக்கு. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 3 சீட். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா, ரெண்டே 2 சீட் மட்டும் தான் கவுன்சிலிங் ஃபில் பண்ணல. 262 சீட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 99.2% இடங்கள் ஆகும். அடுத்த கல்லூரி 2762 ஜான்சன்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கருமத்தம்பட்டி கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் பிளஸ் அட்டானமஸ் கல்லூரியும் கூட 6 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 304 சீட்டு. இந்த 304 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 11 சீட்டு ஃபுல்லா இருக்குங்க. செகண்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு அதிகபட்சமா 159 மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட் ஒரு 103 மாணவர்களும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 9 மாணவர்களும் சேர்த்து மொத்தம் 93% இடங்கள்ங்கிறது கவுன்சிலிங் வழியா வந்து நிரம்பி இருக்குங்க. அடுத்த கல்லூரி 2763 அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரி கூட 8 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 252 சீட்டுங்க. இந்த 252 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 3 மாணவர்கள் மட்டும் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. செகண்ட் ரவுண்ட்ல ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ். தேர்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு அதிகபட்சமா 138 ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு சீட்டுன்னு சொல்லி மொத்தம் 242 சீட் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 96% இடங்கள் ஆகும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கல்லூரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2764 கேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் அட்டானமஸ் கல்லூரியும் கூட 13 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 882 சீட் வந்து இவங்க வந்து கவுன்சிலிங் ஒதுக்கி இருக்கிறாங்க. இந்த 882 சீட்ல பாருங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மட்டுமே 665 சீட்ஸ் நிரம்பியிருக்குது. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 75% இடங்கள் நிரம்பி இருக்குங்க. அடுத்து செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் 214 சீட்டு. அதுல ஒரு 24% சீட்ஸ் நிரம்பிருச்சு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 3 சீட்டு. மொத்தம் 100% இடங்களும் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்லயே முடிஞ்சிருச்சுங்க. அடுத்த கல்லூரி 2768 பார்க் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் போன வருஷம் வரைக்கும் இல்லை, இப்போ வாங்கியிருக்கலாம். மொத்தம் 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 176 சீட்டு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாருமே சீட் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட்ல 22 சீட்டு. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 102 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 16 சீட்டும் சொல்லி மொத்தம் 80% இடங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் வழியா இந்த கல்லூரி நிரம்பியிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2769 ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் இது வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரியும் கூட 11 கோர்ஸ் நடத்துறாங்க. 528 சீட் கவுன்சிலிங் கொடுத்துருந்தாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 8 சீட் நிரம்பியிருக்குங்க. இவங்களுக்கு அதிகபட்சமா எந்த ரவுண்ட்ல நிரம்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல 353 மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில சேர்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 67% சீட்ஸ் ஆகுங்க. தேர்ட் ரவுண்ட்ல ஒரு 148 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 8 சீட்டும் சொல்லி டோட்டலா இவங்களுக்கு 517 சீட் கவுன்சிலிங் நிரம்பியிருக்கு. இது எவ்வளவு சதவீதம் பார்த்தீங்கன்னா 98% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு கவுன்சிலிங்ல ஃபில் ஆயிருக்குங்க. அடுத்த கல்லூரி 2770 ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர். ஸோ 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். உங்களுக்கு வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் இல்லை லாஸ்ட் இயர் வரைக்கும். 8 கோர்ஸ் நடத்துறாங்க. 264 சீட்டு. 264 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல யாரும் எடுக்கல. செகண்ட் ரவுண்ட் ஒரு 61 பேர் எடுத்திருக்கிறாங்க. தேர்ட் ரவுண்ட் ஒரு 201 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபோர்த் ரவுண்ட் ஒரு 2 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கல்லூரியை பொறுத்த வரைக்கும் தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் தான் அதிகமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 201 சீட்டுங்கிறது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்கே எனிஹவ் 264 சீட்டு ஃபுல்லாகி 100% இடங்களும் நிரம்பின ஒரு கல்லூரியாக பார்க்கப்படுறது ஸ்டடி வேர்ல்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அடுத்து 2772 சிஎம்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடையாது போன வருஷம் வரைக்கும். 7 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 239 சீட்டு. இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு ஃபில் ஆகல. செகண்ட் ரவுண்ட் 28 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்ட்ல தான் உங்களுக்கு அதிகபட்சம் 130 சீட்டும், ஃபோர்த் ரவுண்ட்ல ஒரு 29 சீட்டும் சொல்லி
மொத்தம் கவுன்சிலிங்ல 187 சீட்டு ஃபுல்லாக இருக்கு. இது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 79% சீட்ஸ் ஆகுங்க. அடுத்து ஃபைனலாக இருக்கக்கூடிய கல்லூரி 2776 ஆர்விஎஸ் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். 2009வது வருஷம் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு செல்ஃப் ஃபைனான்சிங் இன்ஜினியரிங் காலேஜ். 10 கோர்ஸ் நடத்துறாங்க. மொத்தம் 331 சீட்டு. இந்த 331 சீட்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு சீட் மட்டும் தான் ஃபுல்லாக இருக்கு. செகண்ட் ரவுண்ட் 117 சீட்டும், அதிகபட்சமாக உங்களுக்கு எப்போ ஃபுல் ஆச்சு பார்த்தீங்கன்னா தேர்ட் ரவுண்ட் 154 சீட்டும், ஃபோர்த் ரவுண்டு வந்து ஒரு 25 சீட்டும் ஃபுல்லாக இருக்கு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 297 சீட்டு ஃபுல்லாக இருக்கு. இது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 90% இடங்கள் ஆகுங்க. ஸோ இதுதான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் நியர்பை இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் பற்றின தகவல்கள். இது மாதிரி நம்ம வந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றியுமே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கண்டினியூஸான தகவல்கள், கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.